بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء. أما بعد، فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس الاسم الفسوق بعد الإيمان ومن لم يتب فأولئك هم الظالمون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: ما بعثت لعانا إنما بعثت رحمة أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا سيدي يا رسول الله خذ بيدي كلت حيلتي أدركني مرادي يا رسول الله. ولا نطاهوي வாழ்த்தி வல்ல நபி கண்மணி நாயகம் கருண்யத்தின் தாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி வாஜிமிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிதனை நாடி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, அல்லாஹ் சூரத்துல் ஹுஜராத்ல ஒரு வசனத்துல சொல்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின். உங்களில் ஒரு கூட்டம் மற்றொரு கூட்டத்தை கிண்டல் செய்ய வேண்டாம், பரிகாசம் செய்ய வேண்டாம். யாரும் யாரை என்ன செய்யாதீங்க, கேலி கிண்டல் செய்யாதீங்க. ஏனென்றால் யார் கேலி செய்யப்படுகிறாரோ அவர் கேலி செய்பவரை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும். அதை சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தையை, ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹ் சொல்லி தரான்: வலா தல்மிஸு அன்ஃபுஸகும். உங்களுக்குள் நீங்கள் சபித்துக் கொள்ளாதீர்கள், பழித்துக் கொள்ள வேண்டாம். உங்களை யாரும் என்ன செய்யாதீங்க, சாபம் விட்டுக்காதீங்க. அடுத்தவர்களை சபிப்பது, பழிப்பது, பீட சனிய முசீபத்துன்னு திட்டுறது அல்லது மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, நாசமா போறவன் அல்லது அவன் அழிஞ்சு போகட்டும், நம்ம புழக்கத்துல பேதியில போவான் அதுல போவான்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது, ஒரு முஸ்லிமை பார்த்து காஃபிர் என்று சொல்வது அல்லது முனாஃபிக் என்று சொல்வது, இது போன்று என்ன என்ன இருக்கோ அத்தனையும் இஸ்லாம் தடுத்துள்ள ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா அதைத்தான் சொல்றான்: வலா தல்மிஸு அன்ஃபுஸகும். உங்களுக்குள் நீங்கள் பழித்துக் கொள்ள வேண்டாம். ஒரு முஃமின் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு நன்மையை நாடுபவனாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களை வாழ்த்தக்கூடியவனாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களை சபிக்க கூடியவனாக இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்லும் போது சொல்றாங்க: இன்னமா புஇஸ்து ரஹ்மத்தன் மா புஇஸ்து லஆனன். சபிப்பவனாக நான் அனுப்பப்படவில்லை, அடுத்தவங்களை சபிக்கிறதுக்கோ அல்லது நாசமா போகும் திட்டுறதுக்கோ நான் அனுப்பப்படவில்லை. இன்னமா புஇஸ்து ரஹ்மத்தன். நான் மக்களுக்கு அருட்படையாக கிருபையாக அனுப்பப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரையும் சபிப்பது இறைவன் காட்டி கொடுத்த வழியும் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வழியும் இல்லை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய சகோதரர்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய நாவுகளை கட்டுப்படுத்த முடியறதே கிடையாது.
சர்வசாதாரணமாக பல மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறோம். அது எந்த அளவுக்குன்னா, வீட்டில் மனைவிய பிள்ளைகளை நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனத்தை கூட சில நேரங்களில் திட்டுவோம். சனியை முடிச்ச வாகனம் அப்படின்னு திட்டுவோம். வீட்டை திட்டுறோம், வேலைக்காரர்களை திட்டுறோம், சக தொழிலாளிகளை திட்டுறோம், நண்பர்களை திட்டுகிறோம். என்ன சமயத்துல எதை திட்டுறோம்? ஏன் நாளை திட்டுறோம்? சனியை முடிச்ச நேரம், சனியை முடிச்ச நேரங்கிறோம். எல்லாவற்றையும் எதையெல்லாம் சபிக்க முடியுமோ அதையெல்லாம் நாம் சபித்துக் கொண்டிருக்கிறோம். புருஷன் பொண்டாட்டியை திட்டுறது, பொண்டாட்டி புருஷனை திட்டுறது. திட்டுறதுன்னா என்ன? சாதாரண வார்த்தை அல்ல, சபிக்கக்கூடிய வார்த்தைகள். பிள்ளைகளை திட்டுவது, இதுவெல்லாம் மிக மோசமான ஒரு குணம். ஒரு முஃமின் இதை செய்யக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யம்பகி லிஸ்தீகின் அன் யகூன லஆனன். ஒரு உண்மை பேசக்கூடிய ஒரு முஃமின் எக்காலத்திலும் சபிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. யாரை என்ன செய்யக்கூடாது? எப்பவுமே சபிக்க கூடாது, சபிக்கக்கூடியவனாக இருக்கவே கூடாது. அப்படி சபிச்சா என்ன ஆகும் தெரியுமா? அதற்கு என்ன தண்டனை தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்றாங்க, இன்னல் லஆனீன லா யகூனு ஷுஹதாஅ வலா ஷுஃபஆஅ யௌமல் கியாமah. இந்த உலகில் அடுத்தவர்களை சபிக்கக்கூடியவர்கள் மறுமை நாளில் சாட்சி சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்க மாட்டாங்க, ஷஃபாத் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த உலகத்துல சபிச்சோம் அப்படின்னா மறுமையில் எந்த விதமான சாட்சி சொல்லக்கூடிய உரிமையை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். யாருக்காவது ரெக்கமெண்டேஷன், நமக்கே 4 பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய நிலைமையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய நன்மையின் காரணமாக அல்லாஹ் தஆலா நம்மில் சிலருக்கு அந்த ஷஃபாத் செய்யக்கூடிய, அடுத்தவர்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குவான். ஆனால் இந்த உலகில் அடுத்தவர்களை சபிக்கக்கூடியவர்களுக்கு மறுமையில் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டான். அப்ப சபிப்பது மிக மோசமான விஷயம். திட்டுவது, இந்த திட்டுறது இருக்குல்ல, என்ன ஆகும் தெரியுமா? நாம் திட்டக்கூடிய அந்த திட்டுதல் சாபம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா அதை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சாபம் எப்படி இருக்கும், அது என்ன நிலையில மாறும், அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உருவகப்படுத்தி சொல்றாங்க. இன்னல் ஆபத இலா லஅன ஷைஅன். ஒரு அடியான் எதையாவது சபிக்கிறான். நான் சொன்னது போல அது மனிதர்களை சபித்திருக்கலாம், அல்லது வாகனத்தை சபித்திருக்கலாம், நாரை சபிச்சிருக்கலாம், ஏதோ ஒண்ணு அவன் சபிச்சான். அந்த சபித்த பின்னால் சஇதத்தில் லஅனது இலஸ் ஸமாஇ, அந்த சாபம் வானத்தை நோக்கி போகும். இப்படி வானத்தை நோக்கி மேலே ஏறி போகும். சாபம் போகும்போது ஃபதுகுலகு அப்வாபுஹா, வானத்தின் வாசல்கள் எல்லாம் மூடப்படும். வானத்தின் வாசல்கள் மூடப்படும். இந்த சாபம் என்பது வானத்தை தாண்டி செல்லாது. அல்லாஹ் அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டான். அப்ப என்ன ஆகும்? அந்த சாபம் வானத்தை நோக்கி சென்றது, வேறு வழி இல்லாமல் சும்ம தஹ்பிது இலல் அர்தி, பூமிக்கு திரும்ப வருமாம். ஃபதுகுலகு அப்வாபுஹா, பூமியின் வாசல்களும் மூடப்படும். சாபம் என்பது ஒரு மோசமானது, லஅனத். அது சுற்றி சுற்றி வருமாம். பெருமானார் சொல்கிறார்கள், சும்ம தஅഖுது யமீனன் வ ஷிமாலன், வலது பக்கம் போகும், இடது பக்கம் போகும். அந்த சாபம் சுற்றி சுற்றி வரும். ஃபஇதா லம் தஜித் மசாஅன், அது இருப்பதற்கு வேறு வழி கிடைக்காமல், வேறு இடம் கிடைக்காமல், அந்த சாபம் எங்க போய் சேரணுமோ அந்த சாபத்திற்குரிய இடம் கிடைக்காமல் சுற்றி சுற்றி வந்து கடைசி என்ன செய்யும்னா, ரஜஅத் இலல்லதி லுஇன, யார் சபிக்கப்பட்டாரோ அவரிடத்தில் வந்து சேரும். யார சபிச்சாரோ, இந்த ஆள் சபிச்சார் இல்லையா, சபிக்கப்பட்ட அந்த பொருளோ ஆளோ அவங்க கிட்ட போகும். அந்த சாபத்திற்கு தகுதியானவர்களாக அவங்க இருந்தாங்கன்னா, ஃபைன் கான லிதாலிக அஹ்லன், தகுதி உடையவர்களாக அது இருந்தாங்கன்னா அங்க போய் சேரும். வஇல்லா ரஜஅத் இலா காயிலிஹா, யார் சொன்னாரோ, யார் சாபமிட்டாரோ அவரிடத்தில் திரும்ப வந்துடும். ஒரு விஷயத்தை நம்ம சபிக்கிறோம் அப்படின்னா, பழிக்கிறோம் அப்படின்னா, அசிங்கமான வார்த்தைகளை திட்டுகிறோம் அப்படின்னா, உதாரணமா நாசமா போறவன் அப்படின்னு திட்டுறோன்னு வைங்களேன். அந்த நாசமா போறோம்னு நம்ம
போகணும்னு சொல்ல ஆளு அதுக்கு தகுதியானவனா இல்லைன்னா அந்த நாசம் என்ற ஒரு சாபம் நமக்கு திரும்ப வரும். அல்லாஹ் பாதுகாக்கிறது. அப்ப வார்த்தைகளை மிக கவனமாக கையாள வேண்டும். சாபம்னா என்ன? இறை அருளை விட்டு தள்ளி வைப்பதுன்னு அர்த்தம். லஅனத்துக்கு ஆப்போசிட் தான் ரஹ்மத். அதனாலதான் நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ சொன்னேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டுள்ளார்கள். இப்ப ரஹ்மத்துக்கு ஆப்போசிட் லஅனத். அப்ப அந்த இறையருள் கிடைக்க கூடாதுன்னு சொல்றதற்கு யாருக்கும் தகுதி இல்லை. யாருக்காவது தகுதி இருக்கா? இறையருள் என்பது விசாலமானது. அல்லாஹ் சொல்றான், வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷைஇன். என்னுடைய ரஹ்மத் என்பது விசாலமாக விரிவாக எல்லா பொருட்களிலும் பரவியுள்ளது. ஃபஸாக்துபுஹா லில்லதீன யத்தகூன். அல்லாஹ் சொல்றான், அது யாருக்கெல்லாம் கொடுப்போன்ற விவரத்தை சொல்றான், அது வேற விஷயம். ஆனால் அந்த ரஹ்மத் என்பது விசாலமானது. அந்த ரஹ்மத்தை இந்த ஆளுக்கு தான் கிடைக்கணும், இந்த ஆளுக்கு கிடைக்க கூடாது, இவனுக்கு ரஹ்மத்தை விட்டும் ஒதுக்கப்பட வேண்டும், இவன் சபிக்கப்பட வேண்டும், நாசமடைய வேண்டும் அப்படின்லாம் துவா செய்யறதுக்கு இது துவா கிடையாது, பதுவா, சாபம் இது. அப்படி வேண்டுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில பார்த்தோம்னா பல நேரங்கள்ல நாம் விடக்கூடிய சாபம் அல்லாஹ் பாதுகாக்கணும், நமக்கே திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதை மறந்துடக்கூடாது. அப்போ வார்த்தைகளை மிக கவனமாக நாம் பயன்படுத்த வேண்டும். அது எப்படிப்பட்ட மோசமான ஆளாக இருந்தாலும் சரி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு ஹதீஸ்ல ஒரு மனிதர் மது அருந்தி விட்டார். இப்ப மது அருந்தினா என்ன செய்யணும்? இன்னைக்கு சர்வசாதாரணமா ஜாலியா தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. மது அருந்துவது என்பது ரொம்ப ஒரு சோசியல் ட்ரிங்கிங்னே சொல்லிட்டு போறாங்க. நம்முடைய இஸ்லாமிய பெயர் தாங்கி சகோதரர்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த மதுவை அருந்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய சட்டம் என்ன தெரியுமா? 80 கசையடி கொடுக்கணும். எவ்வளவு? 80 கசையடி. ஒரு முறை மது அருந்தினால் அவனுக்கு 80 கசையடி. அப்படி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சா இன்னைக்கு எத்தனை பேர் கசையடி வாங்குறது? ஆக இந்த கசையடி அடிப்பதற்காக வேண்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அந்த மனிதர் கொண்டு வரப்பட்டார். மது அருந்திதான் தெரிஞ்சிருச்சு, அடிக்க சொன்னாங்க, எல்லாரும் அடிக்கிறாங்க. சில பேர் கசையடி அப்படின்றது எது கிடைக்குதோ அதில் அடிக்கிறாங்க. துணி எல்லாம் சுருட்டிக்கிட்டுலாம் அடிச்சாங்க. அடிச்சு முடிச்சாச்சு. அடிச்சு முடிச்சவன சில பேர் கோபத்துல, நம்ம ஆட்கள் தான், வாய்ப்பு கிடைச்சா போதுமே, உடனே என்ன செய்வாங்க, அப்படி பொங்குவாங்க இல்லையா, மது அருந்திட்டாயே இப்படி வந்து நிக்கிறிய அப்படின்னு, அல்லாஹ் உன்னை இழிவுபடுத்துவானாக, கேவலப்படுத்துவானாக அப்படின்னு சொல்ல என்ன செய்யறாங்க, சபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, நிறுத்துங்க. லா தகூலு ஹாகதா, இப்படிலாம் சொல்லாதீங்க. லா துஈனு அலைஹி ஷைத்தான், ஷைத்தானுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்கன்னாங்க. ஏன்னா ஷைத்தான் சந்தோஷப்படுவான். இப்படி எல்லாம் திட்டுனா ஷைத்தான் சந்தோஷப்படுவான். அந்த மனிதருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி எல்லாம் நம்ம சபிச்சுட்டாங்களே, இனிமே மது அருந்தினா என்ன தவறுன்னு நினைப்பான். ஒரு தடவை ஒருத்தன் தண்டனை என்பது அவன் திருந்துவதற்காக இருக்க வேண்டும். ஒரு கட்டத்துல நம்ம சபிக்கும் போது இவ்வளவுலாம் சபிக்கிறாங்க, சரி போ அப்படின்னு என்ன செய்வான், திரும்ப அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. எனவே யாராக இருந்தாலும் சரி, தவறு செய்தவனாக இருந்தாலும் சரி, அவனையும் கவனமான முறையில் நாம் என்ன செய்யணும், தண்டிக்கும் போதோ அல்லது கண்டிக்கும் போதோ வார்த்தைகளை கையாள வேண்டும். அப்படி மோசமான வார்த்தைகளை கையாளும் போது ஆட்டோமேட்டிக்கா ஷைத்தானுக்கு நாம் உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனாலதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஷைத்தானுக்கு உதவி செய்யாதீங்க. ஏன்னா நமக்குள்ள சண்டை போடுறது, திட்டுறது, பேசுறது, சாபம் இடுறது, இது எல்லாமே ஷைத்தானுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள். இப்ப எவ்வளவு கோபமான நேரமாக இருந்தாலும் சரி சபிக்க வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உஹது போர்ல காயம் ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம லஅன் ஃபுலானன் வ ஃபுலானன் வ ஃபுலானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, துஆ செய்றாங்க, இறைவா இவனை இன்னாரை நீ சபித்து விடு, இன்னாரை சபித்து விடுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்றாங்க. அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி வைக்கிறான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅذிபஹும் ஃபஇன்னஹும் ஸாலிமூன். பெருமானாரே, அவர்களை சபிப்பது உங்களுடைய வேலை இல்லை. எப்படி?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மாற்றமாக சில விஷயங்களை அவங்க செஞ்சுட்டாங்க. உஹது போர்க்களத்தில் தோல்வி ஏற்பட்டதற்கு அந்த மனிதர்கள் எல்லாம் காரணம் தான். ஆனால் அவர்களை நீங்கள் சபிக்க வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ் நினைத்தால் யதூபு அலைஹிம் அவ் யுஅذிபஹும், அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு தௌபாவை ஏற்றுக்கொள்வான், அவர்களை மன்னித்து விடலாம், அல்லது அவர்களை தண்டிக்கலாம். அது இறைவனின் புறத்தில் உள்ளது, இறைவனுடைய நாட்டம். நீங்கள் சபிக்க வேண்டாம் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அறிவுறுத்துகிறார். பெருமானார் சபிக்க சொல்லி துஆ செய்து தன்னுடைய சுயநலத்திற்காக இல்ல, தனக்காக வேண்டி அவங்க செய்யல, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி, இஸ்லாமிய ஒரு எழுச்சியில் முக்கியமான ஒரு நிலையில தோல்வியுற்று விட்டுமே, அதற்கு காரணமா அவங்க இருக்காங்களே அப்படின்றதுக்காக வேண்டி இறைவனுக்காக துஆ செய்கிறார்கள். ஆனால் இறைவன் அது வேணாங்கிறான். இப்ப இறை தூதர் கோபப்பட்டது அல்லாஹ்விற்காக வேண்டிதான், அந்த கோபத்தில் தான் அவங்க சபிக்கணும்னு சொல்றாங்க. அதையுமே அல்லாஹு தஆலா வேண்டான்னு சொல்றான்னா, இப்ப சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும். முற்காலத்துல நபிமார்கள் கோபப்பட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கோபப்பட்டு துஆ செஞ்சாங்க, லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, இறைவா இந்த மனிதர்களை இதுக்கு மேல விட்டு வைக்காதன்னு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் அடிச்சான். அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, இறைவா 950 வருஷம் இவங்ககிட்ட பிரச்சாரம் பண்ணியும் இவர்கள் திருந்தவே இல்லை, இவர்களை அழித்து விடு. இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக், இவர்களை நீ விட்டா தொடர்ந்து அவங்க என்ன செய்வாங்க, வழிகெடுத்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான். ஏன்னு சொன்னால் நபிமார்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. ஆனால் முந்தைய சமுதாயத்தில் நபிமார்கள் துஆ செய்தார்கள், அந்த சமுதாயத்தினர் அழிக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. இப்ப யாராக இருந்தாலும் சரி, அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதராக இருந்தாலும் சரி, நம்மை பொறுத்தவரை சபிப்பதற்கோ அல்லது உனக்கு நரகம்தான் அப்படின்னு தீர்ப்பு சொல்வதற்கும் நமக்கு உரிமை கிடையாது. பனு இஸ்ரவேலர் காலகட்டத்தில் 2 நண்பர்கள் இருந்தாங்க. அப்ப 2 பேர்ல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்ல இபாதத்தாளி, நல்ல எல்லா அமலையும் செய்வார். இன்னொருத்தர் இருக்காரு மிக மோசமான ஒரு பாவின்னு சொல்லலாம், நிறைய பாவங்கள் செய்வார். நண்பரை பார்க்கும் போதெல்லாம் இவருக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சொல்லுவாரு, அப்சிர் பா குறைச்சிக்கையே, ஏன் இவ்வளவு பாவம் செய்யற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒரு தடவை பார்க்கிறாரு, இவர் பெரும் பாவம் நினைக்கக்கூடிய ஒரு பாவத்தை அவர் செஞ்சிட்டாரு. அவர் செஞ்சவன உடனே கோவப்பட்டு திட்டாரு, அறிவில்லையே, ஏன் இந்த பாவம் பண்ணிக்கிட்டே இருக்க, சொன்னா கேட்க மாட்டியா அப்படிங்கிறார். உடனே இந்த பாவம் செய்த ஆள் சொன்னாரா, ஹல்லீனி வ ரப்பி அபுஇஸ்த அலைய ரகீபா, என்னையும் என் இறைவனையும் விட்டு விடுங்கள். அது ஏன் விஷயம், அது பாவம் செய்யுங்கன்னு சொல்லல. அவர் சொல்றாரு, பாவம் செய்வது எனக்கும் என்னுடைய இறைவனுக்கு மத்தியில் உள்ளது, எனக்கு கண்காணிப்பாளராக நீ அனுப்பப்பட்டிருக்கியா, என்னை பார்த்துக்கிட்டு இருக்கதே உன் வேலையா அப்படின்னு கேட்டாரு. உடனே என்ன செஞ்சாரு இவரு, கோபத்துல சொன்னாரு, வல்லாஹி லா யக்ஃபிரு லக்கல்லாஹ், அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். இன்னொரு வார்த்தை சொன்னாரு, லா யுத்கிலுக்கல் ஜன்னah, அல்லாஹ் சொர்க்கத்துல நுழைய செய்யவே மாட்டான், போ நரகத்துக்கு தான் போவேன்னு போயிட்டாரு. அந்த 2 மனிதர்களும் மரணம் அடைந்த பின்னால் மறுமையிலே அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒன்று சேரப்பட்டார்களாம். ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்ப அந்த 2 மனுஷனும் வந்து நிற்பாங்களாம். அப்ப அல்லாஹ் இந்த நல்ல அமல் செஞ்சார்ல, அவரை பார்த்து கேட்பானா, அகுன்த பி ஆலிமன் அவ் குன்த அலா மா ஃபி யதி காதிரன், நான் என்ன செய்வேன், யாரை மன்னிப்பேன், யாரை மன்னிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியுமா, அல்லது மன்னிக்கக்கூடிய ஆற்றல் என்னுடைய கரத்தில் உள்ளது, என்னுடைய கைவசம் உள்ளது, அதை நீ எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்பானா. கேட்டுக்கிட்டு பாவம் செஞ்சா இல்ல, அவனை பார்த்து சொல்லப்படுமா, இத்ஹப் ஃபத்குலில் ஜன்னah பி ரஹ்மத்திக், போய் சொர்க்கத்துக்கு போ, என்னுடைய கிருபையை கொண்டு நீ சொர்க்கத்துக்கு போன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். இந்த நல்ல அமல் செஞ்சார்ல, அறிவுரை சொன்னார்ல, அவரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானான், இத்ஹபு பிஹி இலன் நார், இந்த மனிதரை நரகத்திற்கு கொண்டு செல்லுங்கள். அப்ப யாரையும் சபிப்பது என்பது கூடாது என்பதை அறிவுறுத்துவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க இந்த ஹதீஸை நமக்கு சொல்லி தராங்க. இப்ப எந்த விஷயத்தையும் சபிக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, லா தலாஅனு பிலஅனத்தில்லாஹ் வலா பிகலபில்லாஹ் வலா பின்னார்,
அல்லாஹ்வுடைய லானத்துன் மீது இறங்கட்டும், அல்லாஹ்வுடைய கோபம் மீது இறங்கட்டும், அல்லாஹ் உன்னை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கட்டும், இது போன்ற வார்த்தைகளை கொண்டு சபிக்காதீர்கள். யாரையும் சபிக்க கூடாது, எந்த நிலையிலும் என்னாலும் சரி. மிருகத்தை கூட என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது. இந்த ஹதீஸ சொல்றாங்கல்ல, அல்லாஹ் சொல்வதாக சொன்னதான் சொல்றாங்கல்ல, என்னுடைய உரிமையை நீ எடுத்துக்கொண்டாயான்னு கேட்கிறான்னு. அப்ப இது அல்லாஹ்வுடைய உரிமை. அல்லாஹ் நினைச்சா யார வேணாலும் எங்க வேணாலும் கொண்டு போனான். பெரும் பாவியை கூட சொர்க்கத்திற்கு நுழைய செய்யலாம். அல்லாஹ்வுடைய கைவசம் உள்ளது. அதை நாம் கையில் எடுத்துக்கொண்டு பேசக்கூடாது. இப்ப யாரையும் சாபம் இடக்கூடாது. சின்ன ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி. ஒரு போருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, சஹாபாக்கள் கூட வராங்க. ஒரு ஒட்டகத்துல ஒரு மனிதர் வருகிறார். ஒட்டகம் கொஞ்சம் சண்டித்தனம் பண்ணுது, சரியா நடக்கல, சவாரி பண்ண முடியல. உடனே அந்த சகோதரர், அந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஒட்டகத்தை சபிக்கிறார்கள். இப்படி ஒட்டகத்தை சபிக்கிறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மன் ஹாதல் லாஇன் பிபஈரிஹி, தன்னுடைய ஒட்டகத்தை சபித்தவர் யாருன்னு கேட்டாங்க. ஒட்டகத்தை சபித்தவர் யாருன்னு கேட்ட உடனே சொன்னாங்க, இந்த மாதிரி இது அவர் தான் அப்படின்னு. உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்சிலான், முதல்ல அந்த ஒட்டகத்தை விட்டு இறங்கி நீங்க எங்க கூட வர வேண்டாம். ஒட்டகத்தை விட்டு இறங்கிடுங்க, நீங்கள் எங்களுடன் வர வேண்டாம். ஃபலா தஸ்ஹபுனா பிமல்ஊனின், ஒரு சபிக்கப்பட்ட மிருகத்தை கூட வச்சுக்கிட்டு நீங்க எங்களோட வராதீங்க சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருமையான உபதேசத்தை சொல்றாங்க. நமக்கு பொருத்தமான ஒரு உபதேசம். லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களை நீங்களே சபிக்க வேண்டாம். வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளை சபிக்க வேண்டாம். எத்தனை பேர் செய்யறோம் இந்த வார்த்தையை? பிள்ளைகளை சபிக்கிறோமா இல்லையா? சனிய நாசமா போகுது, பேதியில போவான், நாசமா போவான், எப்படி எல்லாம் திட்டுறோம் பிள்ளைகளை. எத்தனை தாய்மார்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காங்க, உங்களுடைய பிள்ளைகளை சபிக்காதீர்கள். வலா ததுஉ அலா அம்பாலிக்கும், உங்களுடைய சொத்துக்களை சபிக்காதீர்கள். நம்முடைய வீடு, வாகனம், நம்முடைய ஒரு பிராணிகள், இந்த ஒட்டகத்தை சபிச்சார்கள் இல்லையா, அது போன்று நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே சபிக்காதீங்க தவறான வார்த்தைகளை கொண்டு. ஏன்னா நாம் சொல்லக்கூடிய வார்த்தை நம்முடைய பிள்ளைகளை கூட என்ன செய்யலாம், நம்ம சபிக்கிறோம்னு வைங்க. வலா துவாஃபிகு மினல்லாஹி ஸாஅத்தன், ஏனென்றால் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் நாம் இந்த வார்த்தையை சொன்னோம் என்று சொன்னால், வலா துவாஃபிகு மினல்லாஹி ஸாஅத்தன், ஒரு நேரத்திற்கு ஒத்து வந்துடக்கூடாது. எந்த நேரம்? யுஸ்அலு ஃபீஹா அதாஅன், அந்த சமயத்துல ஒரு விஷயத்தை நம்ம கேட்கிறோம். கேட்கும்போது ஃபயஸ்தஜீப லக்கும், அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரிக்கக்கூடிய நேரமா இருக்கலாம். மலக்குமார்கள் ஆமீன் சொல்லக்கூடிய நேரமா இருக்கலாம். அப்ப நல்ல வார்த்தைகளை, நல்ல விஷயங்களை சொல்லணும். சில ஊர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளை திட்டும் போது நாசமத்து போவன்னு திட்டுவாங்க. பார்த்திருக்கீங்களா? நாசமா போக இல்லை, நாசமத்து போக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாசம் இல்லாமல் போக, நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதை கூட என்ன செய்வாங்க, நாசமத்து போவன்னு சொல்லுவாங்க. இது பிரச்சனை இல்லை, ஆனா அதை கூட தவிர்த்துக்கிறது நல்லது. ஆனால் நாசமா போக அப்படின்னு துவா செய்வதோ, அல்லது பேதியில போக, கழிச்சல போக அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா, இந்த வார்த்தை என்பது இறைவனுடைய அங்கீகாரம் பெற்றுவிட்டால் அப்ப அது அப்படியே நடந்துரும். அது அப்படியே நடந்துரும். இப்ப சமீபத்தில் நீங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்ல நிறைய வந்துருச்சு. இமாம் சுதைஸ் ஹரம்ல இமாமா இருக்காங்க இல்லையா, அவங்க சின்ன வயசுல நல்ல சேட்டை பண்ணுவாங்களாம். சேட்டை பண்ணும்போது அவங்க தாயார் சொல்லுவாங்களாம், நீ பண்ற சேட்டைக்கு பாரு, நீ எல்லாம் ஹரம்ல தான் இமாமா இருக்க போற அப்படின்னு சொல்லுவாங்களாம். அல்லாஹ் அப்படியே ஆக்கிட்டான். நல்ல வார்த்தைகளை சொல்லும் பொழுது அல்லாஹ் அதை அப்படியே ஆமையாக்கிடுவான். ஒரு புள்ள சேட்டை பண்ணதுன்னா பாரு, நீலாம் ஒரு பெரிய மெக்கானிக்கல் இன்ஜினியரா, ஏதாவது கார் ஹீரோ நோட்னா ஒரு பெரிய மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக போற பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் அப்படின்னு நல்ல வார்த்தைகளை சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனால் அதே பிள்ளையை மோசமான வார்த்தைகளை கொண்டு நீ கஷ்டப்பட போற, நீ இப்படி ஆக போற, அப்படி எல்லாம் துவா செஞ்சிடாதீங்க.
எந்த நிலையிலும் சாபம் வேண்டாம், சபிக்க வேண்டாம் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த உபதேசம். அதை மறந்துவிடக் கூடாது. குறிப்பாக இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் நமக்குள்ளே சபித்துக் கொள்ள வேண்டாம், யாரையும் பழித்துக் கொள்ள வேண்டாம், யாரையும் பாவியாக்க வேண்டாம், யாரையும் நரகவாசியாக்க வேண்டாம். டக்குன்னு யார ஒரு முஸ்லீமை பார்த்து இவன் காஃபிரு அல்லது இவன் நரகவாசி அப்படின்னு யாருக்கும் ஃபத்வா கொடுக்கக்கூடிய உரிமை இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே உள்ள விஷயம். ஆக அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, இது ஒரு பெரிய நீளமான ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா இப்படி சாபம் விடுவதை விட்டும், சாபத்திற்குரிய மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. குறிப்பாக நம்முடைய பெண்கள், தாய்மார்கள், அவங்க தான் இந்த வார்த்தைகளை நிறைய பயன்படுத்தக்கூடிய நிலைமையில இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அறிவுறுத்தணும். அந்த பெண்மணிகள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருந்தாம் என்று சொன்னால் வீட்டில் தான் பரக்கத்து இருந்தது. அந்த வீட்டில் இந்த சாபத்திற்குரிய விஷயங்களை, வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தாமல் இருக்கும்போது அல்லாஹு தஆலா தன்னுடைய கிருபையை, கருணையை, ரஹ்மத்தை பொழிவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தஆலா அனைத்து விதமான சாபங்களையும் லஅனத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட இறைவனுடைய ரஹ்மத்தை பெற்ற ஒரு முழுமையான சமுதாயமாக நம்முடைய சமுதாயத்தை ஆக்கி வைப்பானாக என்று வேண்டி விரும்பி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.